அந்த பொங்கு தமிழ் என்றது ஏன் என்று கேட்டால் ஏன் அது நடத்தப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் இப்படி வாழ்கிறார்கள், அவர்களோட உரிமை மறுக்கப்படுது, அவர்கள் ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்கிறார்கள், அவர்களோட நிலம் பறிக்கப்படுது, அவருடைய பண்பாடு அளிக்கப்படுது, அவருடைய கல்விக்கு நிறைந்த இடைஞ்சல் உருவாக்கப்படுது என்று நாங்கள் இந்த உலக நாடுகளோட பேசைக்காக சொல்லிக்கிறோம். அப்போ உங்களோட மக்கள் இதை சொல்லிக்கினமோ அவையின் அபிலாசைகளை சொல்லிக்கினமோ என்று அவை கேட்டுக்கணும். அந்த உயர் ஸ்தானியர் ஆலயங்களில் அதாவது ஒவ்வொரு நாட்டுகளில் பிரதிநிதிகள் நாட்டில் இருக்கணும் தானே, அவை இருக்கிற இடத்துக்கு போய் நாங்கள் சொன்னோம் இப்படி எங்களோட மக்கள் பிரச்சனை வாழுங்கணும் என்றபடியாக நீங்கள் இதில் தலையிட வேணும் என்று கேட்க அவை சொல்லிக்கணும். உங்களோட மக்களில் ஒரு விதமான ஆக்கள் சொல்லிவினமோ, இதை 2 விதமான ஆக்கள் சொல்லிவினமோ, 3 விதமான ஆக்கள் சொல்லிவினமோ, 5 விதமான ஆக்கள் சொல்லிவினமோ நாங்கள் சொல்லினோம். அப்போ நாங்கள் யோசித்தோம் எங்களோட மக்கள் இதை சொல்ல வேணும். அதே காலத்தில் எங்களுக்கான உரிமையை பெறுவதற்காக எங்களுடைய தலைவர் ஆயுத போராட்ட காலத்தில் இருந்தார். அந்த காலம் வந்து ஒரு போர் நிறுத்த காலம் வருது. அந்த போர் நிறுத்த காலத்தில் தான் இதை இப்படி சொல்லி நம்மளோட மக்கள் சொல்லிவினமோ. அப்போ நாங்கள் போய் இந்த இடங்கள்ல எல்லாம் மக்களோட வேலை செய்கிறோம். மக்களோட வேலை செய்யல அந்த பெண்கள் எல்லாம் உங்களை போல பெண்கள் தான் சொல்லிக்கணும் எங்களோட நிலம் எங்களுக்கு வேணும் என்று சொல்லிக்கணும். இந்த இடத்துல இருக்கிற இராணுவம் எல்லாம் தந்த இடத்துக்கு போனா தான் எங்களுக்கு சுதந்திரம் என்று சொல்லிக்கணும். இப்போ நாங்கள் எல்லாரும் விடுதலையாக வாழ வேணும் என்று ஆசைப்பட்டுக்கணும் உங்களை போல பெண்கள். அந்த நான் போய் வேலை செய்த அத்தனை இடங்களையும் அந்த பெண்கள் சொன்னார்கள். ஆகவே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த குரல் எழுப்பின இடங்கள் தான் அந்த பொங்கு தமிழ் அரங்குகள். அந்த பொங்கு தமிழ் அரங்கில் நாங்கள் சொன்னோம் எங்களுடைய நிலம் எங்களுக்கு வேணும், நாங்கள் சுதந்திரமாக வாழ வேணும், எங்களை சுதந்திரமாக வாழ விடு, நாங்கள் அதில் இருந்து நாங்கள் ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு போக வேணும் என்று அந்த பொங்கு தமிழில் நாங்கள் எல்லாரும் இந்த உலகத்துக்கு சொன்னோம். அப்படி சொன்ன பிறகுதான் இந்த உலக நாடுகள் எல்லாம் பொங்கு தமிழ் நடந்தது. கேள்விப்பட்டிருப்பீங்களே, நான் பார்த்துருப்பீங்க. அப்போ பாருங்க, நாங்கள் எங்களோட விருப்பங்களை சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் எங்களை எல்லாரும் அடிமையாக வச்சிருக்கணும். அப்போ எங்களோட விருப்பங்களை சொன்னோம் அந்த இடத்துல. இந்த உலகத்தில் நாங்கள் இங்கே இருக்கிறோம், தமிழ் மக்கள் இங்கே இருக்கிறோம், தமிழ் மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவைகள் இப்படி வாழுகினோம் என்று இந்த உலகம் பேச தொடங்கிச்சு. அதுக்கு பிறகுதான் இந்த உலக நாடுகளில் இந்த நாட்டின் சுயநலம், அந்த ஒவ்வொரு நாடுகளுக்கும் தந்த நாடு தானே முக்கியத்துவம், அவன் தந்த சுயநலத்தால் எங்களோட ஆயுத பலத்தை எல்லாம் அழிச்சார். ஆயுத பலத்தை அழிச்சா பிறகும் நாங்கள் விழுந்து கிடக்க தேவையில்லை. ஏனென்று கேட்டால் நாங்கள் எங்களுக்கு போர் முறைகள் வேறு. நாங்கள் ஒரு அரசியல் முறையில் போரிடலாம், ஒரு ஆயுத வழியில் போரிடலாம், 2ஐயும் கடந்து திருப்பியும் நாங்கள் அரசியல் வழிக்கு போயிருக்கிறோம். இந்த அரசியல் வழியில் நாங்கள் எங்களோட உரிமையை வென்று அடையலாம் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லிச்சுன்னா, இந்த உரிமைகளை இந்த உலகத்துக்கு சொல்லேக்கல உலக சட்ட ஒழுங்கின்படி எங்களுக்கு ஒரு மொழி இருக்குது, எங்களுக்கு ஒரு பிரதேசம் இருக்குது, ஒரு பெரிய பிரதேசம், தமிழற்ற பிரதேசம், எங்களுக்கு ஒரு கலாச்சார பண்பாடு இருக்குது, நாங்கள் எங்களை வாழ வைக்கக்கூடிய வளம் இருக்குது, நிறைஞ்ச கடல் வளம் இருக்குது, நிறைஞ்ச நில வளம் இருக்குது, எங்களுக்கான வியாபார கட்டமைப்பு இருக்குது. இதுகளுக்கூடாக நாங்கள் எங்களை வாழ வைக்கலாம். ஆனால் எங்களுக்கான அதிகாரம் உச்ச நிலையில் வர வேணும், எங்களை நாங்கள் ஆளுகின்றவர்களாக வர வேணும், எங்களுக்கான இந்த தேசம் ஒன்று நாங்கள் உருவாக்கணும். தேசம் என்று சொல்லிச்சோன்னா இந்த நாட்டை பிரிக்கிறது அல்ல, இந்த நாட்டுக்குள்ளேயே சிங்கள தேசம் என்றும் அவர்கள் சிங்களவர்கள் சிங்கள தேசம் என்றும் நாங்கள் தமிழர்கள் தமிழர் தேசம் என்றும் வாழலாம். இந்த உலக சட்டத்தில் அது இருக்கம்மா, அதை ஒரு தரம் விளங்கப்படுத்துகிற இல்லை எங்களுக்கு. இது உண்மை, இது நடக்கலாம். இப்போ வேறு பிரான்ஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அங்கே தேசங்களாக இருக்குது. பிரித்தானியாவில் இருக்குது. பிரித்தானியா ஒரு ஐக்கிய ராஜ்யம், 4 தேசத்தை கொண்ட ராஜ்யம். அப்போ ஏன் பிரித்தானியாவில் இருக்கலாம்டா, ஏன் இலங்கையில் இருக்கக்கூடாது? இருக்கலாமா, இருக்கலாதா? சொல்லுங்களேன். இருக்கலாம். எல்லா மக்கள் தான், எல்லாருக்கும் உரிமை இருக்குத்தான், எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ பிறந்தவர்கள் தான். ஆனால் நாங்கள் மட்டுமா இப்படி வாழ பிறந்தவர்கள்? அப்படியா நாங்கள் அப்படியெல்லாம் வாழலாம். அந்த வாழக்கூடிய உரிமையை அடைய வேணும்னு சொல்லிச்சு. நான் உண்மையா நான் என்னுடைய தொழிலை விட்டுட்டு இதுக்காகத்தான் நான் இந்த கட்சியை வளர்த்து எங்கள் தமிழ் மக்களுடைய உரிமையை இன்றைக்கு அடைய வேணும். இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதுவும் தமிழருடைய கட்சி தான். ஆனால் நாங்கள் எல்லாருமே அவர்களுக்கு வாக்களிக்கிறாங்க தான். ஆனால் அவர்கள் இந்த உலக அரங்கில் இந்த நீதிக்காக, இந்த அரசியல் உரிமைக்காக குரல் கொடுக்கிற நிலைமையில் அவர்கள் இல்லை. அவர்கள் கடந்த காலங்களையும் அந்த சந்தர்ப்பங்கள் வரைக்கும் எங்களோட உரிமை பற்றி கதைக்கே. அவை ஒரு 13வது திருத்த சட்டத்தை இந்தியா சொன்னோன்னு ஓமண்டு கதைக்கணும். அந்த 13வது திருத்த சட்டத்தில் எங்களுக்கான இந்த உரிமை இல்லை. அப்போ உரிமை இல்லாத
13வது திருத்த சட்டம் வேணுமா? நாங்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு தேச அமைப்பு வேணுமா உங்களுக்கு? அப்படி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். உரிமை அதிகாரம் இல்லாத 13வது திருத்த சட்டம் வேணுமா? நாங்கள் தேசமாக வாழக்கூடிய அந்த அங்கீகாரம் வேணுமா? தேசமாக எத்தனை பேர் கையெழுத்து காட்டுங்க? தேசமாக வாழ்ற அங்கீகாரம் வேணும். உண்மையா சந்தோஷமா இருக்கு, நீங்க அதை விளங்கி கொண்டிருக்கிறீங்க. ஆகவே உண்மையா பொம்பளையர் நினைச்சா எல்லாத்தையும் மாத்தலாம். சரிதானே? யார் நினைச்சா மாத்தலாம்? பொம்பளை நினைச்சா. ஏண்டா பொம்பளையர் தான் இந்த சமூகத்துல பெரிய பங்குல இருக்கணும். ஆம்பளையர் அலுவல் மிக கொஞ்சம். நீங்கள் ஒரு வீட்டுல பெரிய முகாமையாளராக இருக்கிறீங்க, வீட்டுல முழு அளவில் நீங்களாம் பாக்குறீங்க. அந்த வீட்டுக்கு என்னென்ன தேவைன்றதை நீங்களும் தீர்மானிக்கிறீர்கள். ஆண் ஒரு பாதுகாப்புக்கானவராக இருக்கிறார், ஒரு உழைப்புக்கானவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் உழைக்கிறீங்கள், வீட்டை பற்றி முகாமைத்துவம் செய்கிறீங்கள், உங்களோட பொருளாதாரத்தை கையாளுவீங்கள், உங்களோட குழந்தைக்கு ஒரு மருத்துவராக இருக்கிறீர்கள். எத்தனை சேவை பெண்களுக்கான பங்கு இருக்கு. அப்போ நாங்கள் ஒரு பெரிய கடமையை செய்கிறோம். அதே மாதிரி இந்த அரசியல் வாழ்க்கையிலும் பெண்கள் தலையிட வேணும், பெண்கள பிரதிநிதித்துவம் பெற வேணும், பெண்களுக்காக பேச வேணும், பெண்களோட உரிமைகள் எல்லாம் அடையப்பட வேணும் என்றுதான் எங்களுடைய நோக்கம். இது கூடாக இந்த இனத்தை நாங்கள் விடுதலை அடைய பண்ணலாம். எங்களோட இனத்தை பெண்கள் கூட பேருக்கு வந்தால் இது நடக்கும். அது நான் கடந்த காலத்துல உண்மையில பெண்களோட வேலை சில அனுபவத்துல இருந்து கண்டிருக்கிறேன். ஆணுபடியத்தான் நான் இதுக்குள்ள வந்திருக்கிறேன். இந்த வேலையை பெண்களுக்காக முன்னெடுக்க வேணும், அவர்களோட பெரிய நிலைக்கு வர வேணும், நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக வாழ வேணும். இன்றைக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களோட பொம்பளை பிள்ளைகள் எப்படி சீரழிக்கப்படுகிறோம் என்ன? உங்களோட பிள்ளைகள் தானே, எங்க நடந்தாலும் எங்களோட பிள்ளைகள் தானே, பொம்பளைகள் தானே. அப்ப அந்த நிலைமைக்கு யாராவது உறவோட தெரியாது? யாரும் இல்லை. ஒரு பொம்பளை இருந்தா கட்டாயம் கதைச்சிருப்பா. இந்த எத்தனை தற்கொலை நடந்து கொண்டிருக்குது. அந்த பொம்பளைகளுக்கு அதுகளுக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. அந்த பெண்களுக்கு வழிகாத சொல்லி வழிகாடுறதுக்கு ஆள் இல்லை. அப்ப பெண்கள் நினைச்சா எல்லாத்தையும் மாத்தலாம். நான் இந்த இடத்துல உங்களை மிக வினயமா கேட்டுக்கொள்றேன். இந்த பெண்களை எங்களுடைய தமிழ் மக்களோட முழு உரிமையை அடைகிறதுக்கு நாங்கள் இந்த பெண்களை மேன்மைப்படுத்தி அவர்களை வெளியில கொண்டு வந்து அதுல ஒரு உரிமை குரல் எழுப்பி நாங்கள் எங்களோட தேசத்தை அடையலாம். கொங்கு தமிழ்ல எப்படி நாங்கள் எங்களோட குரலை வெளிப்படுத்தி இந்த தேசத்தை அடைஞ்சோமோ அது மாதிரி திரும்பவும் நாங்கள் ஒரு அரசியல் நிலையில நின்று எல்லா மக்களும் அரசியல் மயமாக்கப்பட்டு நாங்கள் ஒரு அரசியல் பலமானவர்களாக எங்களோட குரலை கொடுத்தா இந்த உலகம் செவிசாய்த்தே தான் தீரோணும். எங்களோட தேசத்தை சந்தை தான் தீரோணும், மறுக்க இல்லாது. ஆனால் அது நாளைக்கு நடக்காது. நாளைக்கு நடந்துடுமா? 67 வருஷமாக நாங்கள் சிதைந்து அழிக்கப்பட்ட இனம் நாளைக்கு எங்களோட எல்லாத்தையும் பெற்றுடையுமா? இல்லை. நீங்கள் வரணும். எங்களோட சின்ன எங்களோட குழந்தைகளாவது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உழைக்கிற உழைப்பில் அந்த குழந்தையாவது எங்கள் சுதந்திர மண்ணில் அது வாழ வேணும். இதுதான் எங்களோட ஆசை. நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் உண்மையில இன்றைக்கு இந்த நிலைமையை நோக்கி போற இந்த சைக்கிள் சின்னத்தை ஆதரிங்கோ. இது பொய் இல்லை. இந்த எங்கில இருந்து வந்தது பொய்யண்டாராவது நினைக்கிறீங்களா? இது பொய் இல்லை, இது உண்மை. சரிதானே? அப்போ இந்த உண்மையை நோக்கி நாங்கள் எல்லாரும் போவோம். சைக்கிள் சின்னத்தை எல்லாரும் ஆதரிங்கோ. ஒரு பெண் பிரதிநிதியா வர வேணும் என்று யோசிச்சா என்னை வைத்துக் கொள்வீங்கண்டா இந்த இலக்கத்துக்கு கூட பார்க்க போகணும். ஆனா இது உண்மை இல்லை. சிலவழில நான் இப்படிதான் சொல்றேன் என்று கேட்டால் உண்மையில கடவுள் எங்களுக்கு முன்னால வரமாட்டார். எங்களோட எல்லா சமயங்களையும் கடவுள் எங்களுக்கு நேரம் வந்திருக்குவாரு. யாரோ ஒருவர் மூலமா வருவாருன்னு சொல்லிவிடும். சிலவளை நான் நினைக்கிறேன் இந்த நாக்குல தான் அந்த கடவுள் இருந்து சொல்றாரோ தெரியா. எங்களோட எதிர்காலத்தை நல்லா ஆக்குறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை உங்களை காண வச்சதும் அந்த கடவுள் எண்ணமோ தெரியா. ஆனா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னா நாங்களுக்கு இந்த நிலைமையை மாற்ற வேணும். இந்த சைக்கிள் சின்னத்தை ஆதரிக்கணும். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இதுக்காக போராடும். தமிழ் மக்களோட இன விடுதலைக்கு போராடும். அதை நான் உறுதியா உங்களுக்கு நான் வேறு எதையும் நான் சொல்ல மாட்டேன். நாங்கள் நகரங்கள் எல்லாம் எங்களோட தேசத்தை அடைஞ்சாலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கான வளமான வாழ்க்கையை வாழலாம். நான் இன்னொரு ஆளு கூட வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாதார பலத்தில் ஒவ்வொருவரும் வாழலாம். அது உண்மை. ஏன்னு கேட்டாங்க, இன்றைக்கு 15 வருஷத்துக்கு முதல் ஒரு நண்டு 500 ரூபாய்க்கு விற்றதாக நான் கேள்விப்பட்டேன். அப்போ இன்றைக்கு எவ்வளோ விலையா இருக்கும்? கூடி இருக்கும் தானே? இப்போ பாருங்க, ஒரு கடல் வளத்தில் நாங்கள் எவ்வளவு பலமான ஆக்கள், அவ்வளவு எங்களுக்கு கிடைச்சா நாங்கள் எவ்வளவு பொருளாதார பலத்தில் இருக்கோம். ஆனால் நாங்கள் அனுபவிக்கிறோமா? அதை இல்லை. யாழ்ப்பாணத்து மக்கள் சொல்லிங்கன்னா அந்த கடல் வளம் உள்ள நாங்களே குறை
குறைஞ்ச விலைக்கு மீன் வண்டி சாப்பிடலாம இருக்கணும். ஏன் அங்க பெரிய பொருளாதார சந்தையில இருக்கிற முகவர் எல்லாம் சிங்களாக்களெல்லாம் அள்ளி கொண்டு போடுவோம் முழு பொருளை. அப்ப உண்மையா பாருங்க, நாங்கள் ஒன்றையுமே அனுபவிக்கல, எங்கள்கிட்ட இருக்கிற ஒன்றையுமே அனுபவிக்கல. ஏன்னு கேட்டா உங்களுக்கான இல்லை அதிகாரமோ அரசியல் பலமோ இல்லை. அப்ப அந்த பலத்தை நாங்கள் அடையணும். நீங்கள் எல்லாரும் தயவு செய்து அதை மட்டும் சிந்தியுங்கோ. எங்களோட சின்ன சின்ன பிரச்சனை அதெல்லாம் நாங்கள் எங்களுக்கிட்ட இருக்கிற பிரச்சனை தான், அதை மறக்க இயலாது. எனக்கு இன்றைக்கு சாப்பிட நேர வழி இல்லைன்னா அது உண்மைதான், அதை யாரும் மறக்க இயலாது. ஆனால் நாங்கள் தொடர்ந்து அப்படியே இருக்க இயலாது. நாங்கள் வளர வேணும், எங்களோட வாழ்க்கை செழிப்படையணும், அதை நோக்கி நாங்கள் போவோம். நீங்கள் அதுக்கு தயாரா? எத்தனை பேர் தயார்? பார்ப்போம். நீங்கள் யாருக்கான் தயார் செய்வோ? உங்களோட நெஞ்சுக்குள்ளே இருக்கிற நீதிக்கா இன்னொரு கவயத்தி காட்டுங்க. வடிவா சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எல்லாரும் என்னோட இருந்தா நான் உங்களோட இருப்பேன். இவ்வளோ நேரத்தை தந்ததுக்கா நன்றி. நீங்கள் ஏதாவது சொல்ல போறீங்களா, கேட்க போறீங்களா? நீங்கள் ஏதாவது கதைக்கலாம். வாங்க வாஞ்சவான்னு சொல்லி கூப்பிடுறேன். நாங்கள் கலையும் கொண்டு ஆரண்டானது முன்னுண்டு யாருமே கதைக்க போறதில்லை. எங்களுக்கு பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லி நாங்கள் நிம்மதியா அந்த பிள்ளைய சோத்தை அரைச்சி வச்சுட்டு பேசாம இருக்கோம். நாங்கள் இதாலக்கா நீங்கள் இல்லைன்னு சொன்னா நீதிமன்றத்தில் ஒப்படைங்க. உங்களோட பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லி அன்றைக்கு ஒரு ஆளோட கைக்காக சொல்றாரு, உங்களோட பிள்ளைகள் சொல்லி 1 லட்சம் ரூபாய் காசு ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த காசை தான் நீங்கள் காணுங்க, பிள்ளைய காண மாட்டீங்க. நீங்கள் வாயில சொன்ன போல காணாது. எங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு போகணும். அந்த கிஞ்சால வந்த பிள்ளை எங்க போனது கேட்காத இடம் இல்லை. சொன்ன 6 7 பேர் 8 பேர் நாங்கள் இருந்து தவிச்சு கொண்டுக்கிறோம் பிள்ளைகளை விட்டுட்டு. ஒவ்வொருத்தரும் அரசியலுக்கு வருகிறேன். நாங்கள் சின்ன வயசு பிள்ளை 14 வயசுல நாங்கள் பிள்ளைய பறி கொடுப்போம். ஒரு பிள்ளை கால் இல்லாம போன புள்ள, மச்சால புள்ள, அந்த பிள்ளை கால் இல்லாம போன பிள்ளைண்டா தடுப்பு மாமல இருந்தா அந்த பிள்ளைஞ்சால வேற வெளில விடும். அந்த பிள்ளை எங்க இவ்வளவு நாளும் எல்லாரும் வரைப்ப எங்கள அந்த பிள்ளை எங்க? ஒரு ஆளுக்கு 47 வயசு. 2 பிள்ளையா? உங்களோட 2 பிள்ளையாம்மா? எத்தனை வயசு? 29 ஆம்பளை பிள்ளை. எந்த பிள்ளை எல்லாம் பச்சை பாலம் பிடிக்காத 14 வயசு. சொன்னாங்க மாட்டீங்களா ஒரு சரத்தோட உள் வெண்ணியனோட நான் எந்த பிள்ளை போனேன். ஏன்னா எனக்கு உடுப்பு இல்லாது இல்லை இது இல்லாத நான் விடையில காலுக்கு செருப்பு போடாதான் போனா. வீட்டுக்கு வந்தாலும் பாதில் வந்தாலும் செருப்பு கலட்டும். சூரியன்ல பழகு இருந்தாலும் இந்த பிள்ளைல பழகு இல்லை. அப்படியான பிள்ளைதான் ஒரு முடிவு சொல்றான். இல்லை எங்க கூட்டம் வந்தாலும் நான் அதே இடத்தை இதெல்லாம் கூட்டிக்கிட்டு நான் போய் நிற்பேன் முன்னுக்கு. யார் வந்தாலும் ஒரு முடிவு சொல்றாங்க இல்லை எங்களுக்கு. பழையங்கட்டில் 108 குடும்பம் 105 குடும்பம்னு சொல்லி முழுக்க நாங்கள் போட்டு தந்தாலும் உங்களுக்கு இதுல அது நீங்கள் சொல்லிக்கலாம் இருந்தால் நாங்கள் கூட காலடிக்க இந்த போட்டு நாங்கள் உங்களுக்கு எழுதி போடுறோம். உங்களோட பிள்ளைகள பதில் வேணும், படித்த பிள்ளைகள் இருக்கணும், அடுத்தது கோயில் பிரச்சனை நாங்கள் கதைக்க போறோம்டா கூடியம்மா. நாங்கள் எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, நான் கதைக்க போயிடாது. அப்படியே நிலைமை வந்தோன்னா நாங்கள் டைம் கதைப்பேன். அதுக்காக இந்த முடிவுகளை கேட்கறதுக்காக நாங்கள் நின்று போராடுவோம் உங்களோட. அது ஒன்று சரிதானே. ஆனால் உங்களை மாதிரி நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கும் ஒரு தம்பி இல்லை உயிரோட சரிதானே. அப்போ இந்த உணர்வை நான் புரிஞ்சு கொள்கிறேன். உங்களோட உணர்வு, உங்களோட அம்மா அதை எப்படி இருக்க மாட்டேன் எனக்கு தெரியுது. நான் அதை நல்லா உணர்ந்து கொள்கிறேன். ஆனால் அதுக்கு நாங்கள் இதை கேட்க வேணும்னு சொல்லிட்டேன். நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு தலைமை இருக்கணும் போய் கேட்குறது சரிதானே. அதே நிலைமையில நாங்கள் எல்லாரும் இந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ பெண்களை கொண்டு சேர்த்தா இவ்வளோ பேருக்கும் அதை பதில் சொல்லி ஆகத்தான் வேணும். அது சொல்லாமல் இருக்கலாது. ஆனால் நாங்கள் அதை விட நாளும் அதை எங்களுக்கண்டு நாங்கள் தெரிவு செய்து விட்ட தலைவர்கள் இந்த அலுவல்களை செய்யணும். அதை செய்திருக்க வேணும். உண்மையில் அவையை தான் கேட்கணும் இந்த கேள்வியை சரிதான். ஆனால் வந்த ஓடிட்டார் ஐயா. நீங்கள் கேள்வி கேட்டுறீங்கன்னா ஓடிட்டவர் வந்தவர் ஐயா. 4-5 வருஷமாச்சு நாங்கள் எங்கள் இடத்துக்கு வந்து
உங்களுக்கு வந்து எதுவிதமான பதிலும் இந்த 6 பிள்ளைகளுக்கு எங்களுக்கு ஒரு தரமே ஒன்று மலிக்கேன். ஆனா நாங்க கேட்கலாம், நாங்கள் அடுத்த கொடுத்தோம் கேட்கலாம். ஆனா இது எப்படி அமைய போகும்ன்றதை எங்களால சொல்ல முடியாது, சரிதானே? ஆனா இது கேள்வி கேட்கலாம், இதுக்கு பதில் சொல்லுவோம்னு சொல்ல வைக்கலாம். அந்த இடத்துக்கு எங்கள் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. நாங்கள் அதை செய்யலாம். அது செய்யறதுக்கு இந்த மறுப்பு செய்யலாம், சரிதானே? நீங்கள் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் நம்பலாம். நாங்கள் இந்த கேள்வியை கேட்போம். அவைகிட்ட கேட்டு அதை பதில் சொல்லவே வேணும். அதுதான் இந்த உள்ளக விசாரணை என்று இவ்வளோ பேரையும் இவ்வளோ கண்டு போட்டு இன்றைக்கு உள்ள விசாரணை செய்கிறதுக்கு இலங்கை அரசாங்கம் காணுமென்றோன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். நாங்கள் சொல்கிறோம் இல்லை, இது ஜெனீவா தான் கேட்க வேணும், வெளிநாடு தான் இதில் தலையிட வேணும். எங்களை கொண்டவன் எங்களை கேள்வி கேட்கலாது. எங்களுக்கு கொண்டவன் எங்களுக்கு வந்து நீதி சொல்லலாமா? நாங்கள் சொல்கிறோம் அவன் சொல்லலாது, வெளிநாட்டுக்காரன் தான் வந்து இதை விசாரிக்கணும், அவன் தான் இதுக்கு நீதி சொல்லணும் நாங்கள் சொல்கிறோம். தொண்டபடியாக நாங்கள் இதை பேசுவோமா பேச மாட்டோமா? நம்புறீங்களா இல்லையா? கட்டாயம் இதை பேசுவோம், கேட்போம். நாங்கள் தான் சொல்லி கொண்டிருக்கிறோம், இவன் இந்த உலக விசாரணைக்கு நாங்கள் உடன்பாடு இல்லை, உலகம் தான் கேட்கணும்னு சொல்கிறோம். நாங்கள் எங்களாலான அனைத்து எல்லா உரிமை போராட்டத்தையும் நாங்கள் முன்னெடுப்போம். இப்போ எத்தனை இருக்குது எங்களுக்கு காணா போன எத்தனை பேர் பிள்ளைகள் இருக்கிறோம், எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். அவ்வளோ பேருக்காக நாங்கள் கதைக்கத்தான் போகணும், கதைக்கத்தான் போகணும். இருக்குதுன்னா காட்டுறாங்களும் இல்லையே, பார்க்க விடுறாங்களும் இருக்குன்னு சொல்லி தான் காட்டுறோம். அப்படி எத்தனை கூட்டத்து தான் அறிவிக்கிறோம், பாங்கன்னு சொல்லி கூட்டத்துக்கு அறிவிக்கிறோம். பதிய வரணுச்சுன்னா சீயடி தான் பாருங்க, சீயடி வந்துட்டுன்னா சீயடி வந்து என்ன கேட்பறீங்க? 6 பேர் பிள்ளைகள் காணா போனதுன்னா வந்து கேட்கணும். பொம்பளை இருந்துச்சுன்னா நீ தனியாக வாரிய, நீ தனியாக வாரிய, அப்படித்தான் வந்து கேட்குறோம். நீங்கள் நாங்கள் பிள்ளைகளையும் கொடுத்து நாங்களும் போய் நீங்கள் எல்லாமே ஒன்று பார்க்குறது ஆம்பளையில கேட்க பாடணும், பொம்பளையில தான் கேட்கணும். நீங்கள் வாங்கணும் சார். நாங்கள் பிள்ளைகளையும் விழாந்து நாங்கள் எங்களையும் போய் நாங்களும் இருக்கிறோம் வேலையில் போய் நாங்கள் எங்களுக்கு பிள்ளைகள் தராடி எங்களுக்கு இதில் ஒரு பதில் உண்டு. நீங்கள் இப்படி அரசியலுக்கு வாரினீங்களோ உங்களுக்கு ஒரு பதில் உண்டு சொல்லுவோம். நாங்கள் போய் வந்த இடத்துல 3-4 பேரோட நாங்கள் வச்சுருக்கிறோம். எங்களை புள்ள 6 பிள்ளைகளுக்கும் ஒரு பதில் உண்டு சொல்லுவோம். இன்றைய வந்து மற்ற பிள்ளைலாம் சரி போராட்டத்தில் போட்டு நடந்ததுன்னா இந்த புள்ள கால் முறிஞ்ச பிள்ளை, அந்த புள்ள ஓமந்த கிஞ்சால் வந்த புள்ள, அந்த பிள்ளைய காலையில் இருந்துச்சுன்னா என்ன இருக்குது பாரு. அப்போ எங்கே வச்சுக்கிறீங்களா அந்த புள்ளி? உங்கள் அவாண்ட புருஷன் வந்து 6 புள்ளியோடு அவன் இருக்கிறான். புருஷன் இல்லை, நீருக்கு போனால் அப்படி சொன்னோன்னா இன்னும் அவன் இந்த முடிவில்லை. 6 பிள்ளைங்க வச்சு கொடுக்குறாரு பார்க்குறதா. நான் போகிறோம் எல்லாம் நான் கூட்டத்தில் போய் நான் நின்று கழிச்சு கூட தான் நான் பாரோம். அங்க அந்த நோட் புக்கை எடுத்துக்கொண்டு வந்து இல்லை வேலத்தை வளருது அவன் போன மாதம் 15ஆம் தேதி வீட்டை வந்தேன். சேர்ந்து வந்து விசாரிச்சுட்டு சரிங்கன்னா நான் ஃபோன் நம்பர் தெரிஞ்ச ஃபோன் நம்பரை வச்சுருந்தோ உங்களோட ஃபோன் நம்பரை தரணும். நான் எங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் நான் ஃபோன் பாதிக்கிறேன். வந்து இந்த நம்மளோட ஃபோன் நம்பரில் வந்து சரிங்கன்னா 6வது பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட ஃபோன் எடுத்து உங்களுக்கு இந்த உங்களோட ஃபோன் நம்பரை தரணும். நான் ஃபோன் பண்ணுற நேரம் தான் இருக்கும். நான் தர மாட்டேன்னு அப்படின்னு பிள்ளைகளை யோசிச்சு கிடைக்கும். அதில் அடி எங்களுக்கு காது கிடைக்கிறதும் புருஷன்மார் கிடைக்கிற வரையும் இவங்களுக்கு விளங்காது. கடைசியாக புருஷன்மார் என்ன எவ்வளோ கூட பேசினாருக்காண்ட வந்து காதை பற்றி அடிக்கவும் பிள்ளைகளை யோசிச்சுனா எங்களுக்கு ஏதோ ஒரு முடிவு கொண்டு எங்களுக்கு பிள்ளை செத்தோன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் ஒரு சோகத்தை அவிச்சு வைப்போம். எங்களுக்கு அதால் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு நன்மையோட இது ஒன்றும் இல்லையே. நாங்கள் பிள்ளை இருக்குன்னு சொல்லி கூட எந்த விதமான எதுவும் செய்யறதில்லை. நாங்கள் இருக்கிறோம். பிள்ளை இருக்குதோ போகிற நாளைக்கு வேணுமெண்டா இப்போ வரோம். நீங்கள் இருங்கம்மா, நீங்கள் இருங்க. நாங்கள் சின்ன வேலைங்கள 105 குடும்பம் இருக்குது. 105 குடும்பத்துலேயும் வந்தாங்க நாங்கள் கழிச்சு வைக்கல. வாங்கணும்னு சொல்லி தான் நாங்கள் விறகு சகல இது நான் செஞ்சுருக்கோம். ஆனால் இதுக்கேற்ற பதில் ஒரு தருமையாக சொல்லி இல்லை. நாங்களோட தாய் மனசு என்ன பாடுவோம். ஒரு வீட்டில் 2 பிள்ளைகள் செத்து இருக்குது, அவள் இருக்கிறா 2